மோடியும் அமித்ஷாவும் கொடுப்பாங்க. கலைஞரை பற்றி அதெல்லாம் வந்து மட்டமான புத்திங்க. ஒருத்தர் இறந்த பிறகு அவரை விமர்சிப்பதே தவறான ஒரு விஷயங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல பக்கம் ஒரு இருண்டான பக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ எத்தனையோ பேர் பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ என்னுடைய ஜாதிக்கு எதிராகத்தான் சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க. பேசட்டும், ஆனால் நம்ம ஜாதி அழியல இல்ல, அது பாட்டுக்கு அதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த 97% உள்ள மக்களுக்கு எவ்வளவு நல்லது கலைஞர் செஞ்சிருக்காரு. எனக்கும் கலைஞருக்கும் அரசியல்ல எவ்வளவோ வேறுபாடு இருக்கலாம், ஆனால் ஒரு தந்தையை போல என்கிட்ட அப்படி பாசம் காட்டியவர் கலைஞர். அதை நான் சொன்னா நீ திமுக போறியா, இல்ல ஜெயலலிதாவும் ரொம்ப நல்ல, அப்போ ஏடிஎம்கே போறியா அப்படின்னா இந்த சொல்றான் பாருங்க, அவனுக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம். அது இல்ல, ஒருவருக்கு பல முகங்கள் உண்டு. உனக்கு எந்தெந்த முகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்க. எல்லா முகத்தையும் நான் வெறுக்கணும். ஒருத்தர் அவர் எனக்கு பிடிக்கல, அவர் போட்ட சட்டை நல்லா இல்ல, பாட்டு நல்லா இல்ல, நட நல்லா இல்லைன்னு சொன்னா உன்னுடைய புத்தி நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்திய அரசியல்ல பஞ்சாயத்து, ஸ்டேட்டு, சென்ட்ரல் மூணிலையும் கொடிகட்டி பறந்தவர் கலைஞர். அதை மறுக்க முடியாது. இதான் ஹிஸ்டரி. இது ஒண்ணுமே இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறத பார்க்கும்போது தான் வேடிக்கையா இருக்கு. நான் 25,000 புக்கு படிச்சேன், 75,000 கேஸ் எடுத்தேன். என்னத்துக்கு? வாய் தான் காது வரைக்கும் கிழியதே தவிர செயல் ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் சொன்னேன், அண்ணாமலை அரசியலில் 0 அப்படின்னு. அண்ணாமலை தொடர்ச்சியா நீங்க வந்து இருக்கிறீங்க சார். ஆமா சார், நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து அவர் எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாருன்னா, எஸ்சி சார் அப்படிதான் பேசுவாரு, ஆனா அவர் வந்து நீங்க வந்து மரியாதையெல்லாம் பேசுறீங்க, ஆனா அவர் மட்டும் உங்களை வந்து வாங்க போங்கன்னு பேசுறாரு. அப்படியா? கரெக்டா இருக்கு சார். நான் இப்ப நான் ஏதாவது அண்ணாமலை உரிமையில பேசவே இல்லையே. நான் பேசுன ஏதாவது மரியாதை குறைச்சலா இருக்கா? இல்ல சார். அண்ணா இல்ல, எப்பவும் பேசுவேன். எப்பவுமே அண்ணாமலையே நான் பேசவே இல்லை. அண்ணாமலை சொன்னாரு, இந்த பரம்பரையை பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேச வேணான்னு. அப்ப சொன்ன, எனக்கு பரம்பரை இருக்கு, நான் பேசுவேன். பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணான்னு ஆரம்பிச்சேன். யார் ஆரம்பிச்சது? என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாம தானே இருந்தேன். நான் எனக்கு என்ன, அண்ணாமலை வந்தா என்ன, வேற யாரு வந்தா எனக்கு என்ன? என்ன ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை. ஒரு ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். யாருமே வேணாம், நீ வேணா, நீ வேணா, நீ வேணா, நீ வேணான்னா அனாதையா தான் நிக்கணும். இது என்ன மரியாதை என்ன இருக்கு? எனக்கு என்ன, நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டா உடனே கோச்சுக்கிறாங்க, ஐயோ என் தலைவர். நான் எங்க சொன்னேங்க? அப்ப என்ன, ஆடுக்கு இன்டர்நேஷனல் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை? எனக்கு புரியவே இல்லை. நாய் சேகர்னு சொல்றாங்க, யாரோ நாய் சேகர சொல்றாங்க, எஸ்வி சேகர்னு சொன்னாதான் நான் கோச்சுக்கணும். அவ்வளவுதானே. இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு. அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்றான், யார் பேசினாலும் நம்மளை தான் பேசுறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம். அது என்னன்னா முதிர்ச்சியின்மை. ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலரா இருக்கணும், ஒரு உறுப்பினரா ஒரு 10 வருஷம் இருக்கணும். எதுவுமே இல்லை. அந்த காலத்துல நம்பியார் வந்து ரகசியமா பீரோ மேல கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு அப்புறம் மிரட்டுவார் கதாநாயகனை. அந்த மாதிரி அரசியலை இங்க பண்ணினா இது செல்லுபடியாக தமிழ்நாட்டில். அதுதான் சொல்ல, தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்யறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமா. அரசியல் நாகரிகம் நீ வா போ கச்சா முச்சான்னு பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலுமே, நான் வந்து அதிமுக இருந்த போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்களே தான் நான் சொன்னேன். என்ன வெறும் கருணாநிதினு சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. என்னை விட வயதில் பெரியவர். நான் எதுக்கு, நம்ம ஒரு பாலிசியில ஒரு பிரச்சனையை மட்டும்தான் பேசணும், தனிப்பட்ட நபரை பேசக்கூடிய இது எனக்கு கிடையாது. சார், எப்பவுமே வந்து எஸ்பி சார் வந்து சினிமா பத்தி பேசுவாரு, அரசியல் பத்தி நல்லாவும் பேசுவாரு. இப்போ வந்து சினிமாவில் நடக்கிற விஷயம் ப்ரொடியூசர் சங்கத்துல வந்து ஸ்ட்ரைக் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து எப்படி சார் பாக்குறீங்க? ப்ரொடியூசர் சங்கத்துல என்ன வந்து ஆலோசனை குழு அப்படின்னு என்னையும் அப்புறம் நம்முடைய
தானு அவர்களையும் போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கல. அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம், ஒரு லாபம் வந்தா அது எனக்கு இருக்கணும், நஷ்டம் வந்தா அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம். யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும். இதை அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியணும். முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் அந்த துறை வாழும். அதுக்கு சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அது சரியா வரும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரைக்கு, நாங்க இனிமே படம் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தாதான் அது சுமூகமான தீர்வு. கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இது சரியான நியாயத்தை நோக்கி போயிட்டு சார். ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து இப்ப என்ன, அவங்களே வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க. இந்த ஹீரோ தான் வேணும்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. அவங்களே வந்து அதிகமா ஆயிடுச்சு காசு, அவங்க ரொம்ப பணம் கேட்கறாங்க, பவுன்சர் எல்லாம் கூட்டின்னு வந்து நிறைய பேமெண்ட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது எப்படி சார் பண்ணுங்க? ஒரு ரேஸுக்கு போறீங்க, ஓடுற குதிரை மேல தானே பணம் கட்டுறீங்க. ஒரு குதிரை ஓடாம அப்படி நிக்குது, அது மேல பணம் கட்ட மாட்டேன்றீங்களே. என்ன 5 வருஷம் ஆச்சு, யாரும் என்ன படத்துக்கு கூப்பிடவே இல்லையே, என்ன வச்சு படம் எடுக்கலாமே, ஏன் எடுக்கலையே? எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா, நான் ஆல்ரெடி 90 படம் நடிச்சிருக்கேன். இப்போ மாசத்துக்கு 4 டிராமா வாரம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும். என்னுடைய நாடக டிக்கெட்ல முதல் ரோ இது 1000 ரூபாய், கடைசி ரோ 300 ரூபாய். அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட் டிக்கெட்டை விட விலை ஜாஸ்தி என்னுடைய நாடகம். அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் என் திறமையை நீ கண்டுபிடிச்சிக்கலையே நான் ஏன் கதறணும்? எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்துல என்னை மதித்து பண்ணினா நான் நடிக்க போறேன், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம், கதை சொல்லும் போதே மணிவண்ணன் மாதிரி ஒரு அப்பா சார், வடிவுக்கரசி மாதிரி ஒரு அம்மா சார்னா நீங்க வேற யார நினைப்பீங்க? அதுக்கு பதிலா ஒரு ஏழை அப்பா சார் டக்கு டக்குன்னு பேசுவாருன்னா ஒரு 5 பேர் போடுவீங்க. இவர் இல்லையா, அவர் போடலாம், அவர், அது போயிடுச்சு இப்போ. ஆனா வெளிநாட்டுல காஸ்டிங் டைரக்டர்னு ஒரு டைரக்டர் இருக்காரு, யாரை போடுவதுன்னு. இப்போ யாரு அதாவது கமிஷன் கொடுத்தா அவங்கள போட்டுக்கலாம் அப்படி வந்துருச்சு. இப்போ நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் ஏதோ கண்டென்ட் கொடுப்பேன்னு தானே எடுக்கிறீங்க. வணக்கம், ஓம் நம சிவாய அப்படின்ட்டா, ஏய் என்னடா இது, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு திட்டிட்டு போக மாட்டீங்களா? அதுதான் மேஸ்டர். அடிப்படையாக இன்னைக்கு ஒரு முன்னாடி எல்லாம் 40 தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சு, 50 தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் 100 தியேட்டர், இப்போ இந்த டிஜிட்டல் வந்தோன்னா 1000 தியேட்டர் 2000 தியேட்டர். ஆனா யூடியூப் 1,00,000 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க இப்போ இங்க 50 மைல் தான் இருக்கு. நாளைக்கு இதுல இருந்து கிளம்பி போனோம்னு இந்த சிம் கார்டுல இருந்து எவ்வளவு காப்பி போய் அது எவ்வளவு சேனல்ல எவ்வளவு டைட்டில் வரும். நான் எதிர்பார்க்காத டைட்டில்லாம் வரும். அண்ணாமலையை கேவலமா பேசி எஸ்வி சேகர் போடுவான், அண்ணா போடுவீங்களா? அப்பதான் கேட்டா அப்பதாங்க பாப்பாங்க அப்படிம்பீங்க. நான் எதுக்கு பேசணும்? யாரையும் கேவலமா பேசணும். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிடும். ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயர்னாலையும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போறத நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது 3 மாசம் இல்லாம ஒரு 3-4 வருஷமா படிச்சு அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கை சிறப்பாக அமையணும். அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்குங்கிறது. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா ரெட் கார்டு கொடுக்கறது தப்பே இல்லை சார். பணம் போட்டிருப்பாங்க சார், நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன், அப்புறம் இவரோட 100 ரூபாய் ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் படம் நடிக்க போயிட்டாங்க. அப்ப இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா? இவர் என்ன நோட் அடிச்சு கொடுக்குறாரா? அப்போ there should be a system. ஏன் இந்த ரெட் கார்டு போடுறது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு? மலையாளத்துல இல்லையா, கன்னடத்துல இல்லையா, ஹிந்தியில இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பிதான் இருக்கு. அதனால அடே பட்டுக்காதீங்க, அடிபடுற கடை டூ போடுறேன்னா எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க. அதையும் மீறி துட்டு கொடுத்துட்டல நீ எப்படியோ நாசமா போ அப்படின்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? என்னால அது செய்ய முடியும். இது வரைக்கும் நான் எந்த முதல் படம் டைரக்டர் படம் நினைச்சாலும் அந்த படம் 100 days ஓடிச்சு.
நான் எந்த படத்துல புக் ஆகி அந்த படத்துல இருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒண்ணு வெளியில வராது இல்ல ஓடாது. சமீபத்துல ஒரு படம் கூட அப்படிதான், அது அப்புறம் சொல்றேன். சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா தனுஷ் ரெட் கார்டு கொடுத்த விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து தனுஷை வந்து அழுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ரஜினி சார் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு social media போயிட்டு இருக்கு. உலகத்துல யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார், நல்லா தெரிஞ்சுக்காங்க. யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது, எல்லாம் இறைவன் தான். தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகர். அண்ட் இப்போ வந்து 2வது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு ஹாலிவுட் படத்துல தனுஷை கூப்பிட்டு நடிக்க சொல்றா. இப்போ வந்து அவெஞ்சர்ஸ்லயோ ஒரு படத்துல கூப்பிடுறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு நினைக்கணும். அவரை வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயத்தை தொழில் முறையா யாராவது கொண்டு வந்தா அது தவறு. அந்த ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும், அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை. எனக்கு ரஜினியே 1976 75 தெரியும். நினைத்தாலே இனிக்கும், அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும். ரஜினியை முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டரில் அழிச்சிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்டவன் நான் தான். ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடையவர் கிடையாது. அவரே கடவுள் நம்பர். இப்போ நானே இப்போ சொல்றேன், அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போயிட்டு நான் என்ன யாகமான வளர்க்குவேன்? செய்ய மாட்டேன். கடவுள் பாதுவார் அப்படின்ட்டு விட்டுருவேன். எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை. அதனால என்ன ஒரு கட்சி விட்டுட்டாக்க நஷ்டம் கட்சிக்கு தானே தவிர எனக்கு இல்லை. அவ்வளவுதான். அப்புறம் நான் ஏன் கோபப்படணும் சொல்லுங்க. சார் விஜய் சேதுபதியை வந்து ஒருத்தர் வந்து அடிக்க போறேன்னு சொன்னாரு. கோர்ட்ல வந்து அவர் ஃபைன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்றவங்க எல்லாம் வந்து ஆக்டரா வந்து கார்பரேஷனுக்காக வந்து திட்டாங்க, கொள்றாங்க. இப்போ நேரம் அடிக்க போயிட்டேன்னு சொல்றாரு, அடிக்க சொன்னாரு. 4000 ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க சார். எப்படி சார்? இப்போ நேற்று பாத்திருப்பீங்க கோலாறுல ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு போனா ஒருத்தர் கட்டிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க. புருஷன் செத்து போட்டா பொண்டாட்டி செத்து. இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க? அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை பண்ணிதான் பெத்தவங்க அந்த செலவாது மிச்சமா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் எல்லாருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்துல இருக்குன்னு. இதுக்கு என்ன காரணம் என்றால், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதை நிறுத்திட்டாங்க. இப்ப பாடம் சொல்லித்தரேன், பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன், எல்லாம் இருக்கு. ஆனால் என்னைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்னைக்கு சமுதாயம் படிச்சா கூட ஒழுக்கம் இல்லாததா இருக்கும். முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும். அவ்வளவுதான். டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் டாக்டர் படிச்சாரு, எம்டி படிச்சாரு. கடைசியில ஊசி போடுறதுக்கு பதிலாக நர்ஸ் குளிக்கிறது ஏதோ போட்டோ எடுத்து கடைசியில 10 வருஷம் 20 வருஷம் ஜெயில இருந்தாரு. அது ஒழுக்கம் இல்ல, ஒழுக்கம் இல்லாத கல்வி. காமராஜர் என்ன படிச்சார்? ஆனா ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார். இன்னைக்கு சொல்றாங்க கக்கன் காமராஜர் அதானே சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அரசியல்ல மக்கள் நேர்மையை எதிர்பார்க்கிறாங்க, அதுதான் முக்கியம். அந்த நேர்மையா இருந்தாக்க மரியாதை உண்டு. அதை நம்ம பார்த்துக்கணும். அது நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்னை யாரும் இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்தை வருது பார்த்தீங்களா? அந்த அகந்தை தான் நம்மளை கவுக்குமே தவிர வேற யாரையும் கவுக்கவே மாட்டாங்க. என்னுடைய 7000வது நாடக விழா வருது. என்னுடைய நாடகப்பிரியாவுடைய 50வது ஆண்டு இது. நாடகப்பிரியா நாடக குழுவுடைய பொன் விழா ஆண்டு. 7000 நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய 3000வது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க. 3500வது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க. அப்புறம் 5000வது நாடகத்துக்கு அந்த ஜெயலலிதா அவங்க வரேன்னு சொல்லிட்டு வரல. ஆனால் அந்த சாவணியரை ரிலீஸ் பண்ணாங்க. 5600வது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க. என்னுடைய 7000வது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தா ரொம்ப சந்தோஷம். ஸ்டாலின் இவர் நம்மளுடைய உதயநிதி வந்தா என்னங்க தப்பு? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, எல்லாம் வயசானவங்களாவே இருக்காங்களே, இளைஞர் வரக்கூடாதான்னு கேட்கிறோம் ஒரு இடத்துல. அப்புறம் உதயநிதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னா என்னங்க இது எனக்கு புரியல. அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க, நகைக்கடைக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால தான் உட்காந்து வைப்பான், ஏத்து விட்டு பையனை உட்காந்து வைப்பான். வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான். டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிப்பான்.
ஏன்னா நான் ஒரு நடிகை, என் பையன் நடிகன் ஆகணும். ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும், அவ்வளவுதானே இருக்கும். அதெல்லாம் இல்ல வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. அப்ப விஜய் அரசியலுக்கு சார் பாருங்க. விஜய் இன்னும் வரவே இல்லையே சார். விஜய் வரலாம், தப்பு இல்லை. ஆனா இப்போ என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ள இருந்து அவர் எடுக்கணும். விஜய் வந்துட்டாருன்னு தனியா ஆந்திரால இருந்து ஓட்டு, கர்நாடகால இருந்தெல்லாம் ஓட்டு இங்க வராது. அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும். அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா, ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா, இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும். தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கூட்டணி முக்கியம் ரொம்ப. அதை தாண்டி ஒரு இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை 2 தடவை சுற்றுப்பயணம் பண்ணார், 2 times. நமக்கு நாம திட்டம் எது எவ்வளவோ பண்ணார். அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும். மக்களை சந்திக்க போனா அதன் பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். யார் வேணா அரசியலுக்கு வரலாங்க, தப்பே இல்லை. ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும். அது அப்படி இருந்தா ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு. நிறைய படம் ரிலீஸ் ஆகுது சார். நிறைய படத்துல ப்ரமோஷன் யாரும் வர மாட்டாங்க. நீங்க ஒரு மூத்த நடிகரா அவங்க ஏதாவது அறிவுரை? ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொன்னா முதல்ல கான்ட்ராக்ட் போட்டுக்க வேண்டியதுதான். நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடியோ லான்ச்ல சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்கு தெரியுமாம்பாங்க. அதுக்கு கேஸ் போடுவாங்க. நீ அப்படி இருக்குன்னு சொன்ன, நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன், அப்படி எல்லாம் இல்லை, என் பணத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகன்னு சொல்லிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்த்தாலே எடுத்துட்டான்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தவிர திறமை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில். அது சினிமாவா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஆனா எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையா அமையும்.